வணக்கம். வீட்டில் மனைவி இல்லை, வெளியே போயிருக்காங்க. அதனால் மண்ணை விட்டு பேச முடியும். வாழ்க்கையில் ஒரு மோசமான கட்டத்தில் உட்காந்துட்ருக்கேன். உடம்பு ரொம்ப மோசமாக இருக்குது. எனக்கு தீர்வு கிடையாது, எனக்கு மருந்தும் கிடையாது, வைத்தியம் கிடையாது. நடக்க முடியல. இந்த நேரம் படிக்கல விழுந்துருவேன். இப்போ தத்தி தத்தி நடந்துட்டுருக்கேன். படிக்கல விழுறதுக்கு ரொம்ப நிறைய வாய்ப்பு இருக்குது. அதாவது என்ன சொல்கிறது எனக்கு தெரியல. வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஒப்பந்த தொழிலில் வேலை செஞ்சேன், நிரந்தர தொழிலில் வேலை செஞ்சேன். கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு சம்பாதிச்சு பிள்ளைங்களாம் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன். சந்தோஷமாக வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. எதிர்பார்க்காத பக்காவது வந்தது. வாழ்க்கையை தலையாக மாறி போச்சு. நான் சாகிறதுக்கு ரெடியாக இருக்குது. ஆனால் சாவு வர மாட்டேங்குது. அதான் கஷ்டமாக இருக்குது. என்னென்னா, ரொம்ப கொடுமைப்பட்டு சாகக்கூடாது, அமைதியாக செத்து போயிட்டோம். மனைவிக்கு என்னால் புரிய வைக்க முடியல. உடம்பு சரியில்லாமல் போயிட்டுருக்கு, நான் நடக்க முடியல, படுத்த படுக்கை ஆகிடுவேன்னு சொல்கிறேன். அவங்க புரிய மாட்டுறாங்க. தலையெழுத்தை பார்த்த வேண்டியதாக இருந்தாங்க. தலையெழுத்தை எப்படி பார்த்துக்க முடியும்? எனக்கு ஏற்பட்ட நிலை வேறு யாருக்கும் ஏற்படக்கூடாது. ரொம்ப கொடுமையான சூழல் இது. இது எப்படி வெளியே வர போகிறது தெரியல. இறைவா, என்னை சீரை கூட்டு போயிடு இறைவா. வேறு வழி கிடையாது. இது மருந்தும் இல்லை, வைத்தியமும் இல்லை, எந்த முடிவும் இல்லை. நான் கஷ்டப்பட்டு தான் சாகணுமா? அமைதியாக சந்தோஷ சாவை கொடுத்துருக்கு கடவுளே. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதாவது நான் செத்து போயிட்டேன் அப்படின்ற மனைவி ஓரளவுக்கு போராடி வாழ்ந்துருவாங்க. ஏன்னா இப்போ நான் எனக்கு அவங்க செய்கிறது, எனக்காக அவங்க பாடுபடுறது தான் கஷ்டமாக இருக்குது. அவங்களாவே நிம்மதியாக இருக்கட்டும். இயற்கையை என்னை கூட்டு போயிடு, என்னை வாழ வை. மனம் விட்டு அழுதா இதுக்கு மேலே நான் எனக்கு போய் ஆர்ட்ட சொல்ல முடியும்? அமைதியாக என் வாழ்க்கையை முடிச்சிரு கடவுளே, முடிச்சிரு. ரொம்ப நன்றியாக இருக்கும். நல்ல செய்.